எபிசோட் ஸ்டார்டிங் லேடி சொல்றா நீங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களோட ட்ரைனிங் நல்லா போச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒன்னு ஜிராய் செஞ்சு சொல்றாரு, நாங்க நல்லா ட்ரைனிங் எடுக்காமலே வந்திருப்போம் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வந்து நீ ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணணும்னு நாட்டோ கேட்க, அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா டோரை திறந்து யாரோ வராங்க. ஒன்னு நாட்டோ ஷாக் ஆகுறான். பார்த்தா சிக்கமரும் டெமாரியும். உடனே வந்து சக்கரை சொல்றா, இங்க எந்த யார் வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு நருட்டோ சிரிக்கான். நருட்டோ இது நீயாடான்னு சொல்லிட்டு உடனே நட்டு சொல்றான், சிக்கமர் நீயான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஒன்னு டெமாரி நினைக்க அந்த சின்ன பையலா இருந்தானே அவனா இவன் இப்படி நல்லா வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு சிக்கமர் சொல்றான், நீ இன்னும் சின்ன முட்டாள் மாதிரிலாம் இருப்பான்னு நினைச்சா, ஆனா நீ வளர்ந்துட்ட போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே சக்கரா சொல்றா, அவன்லாம் இன்னும் ஒன்னு வளரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. அப்படிலாம் சொல்லாத சக்கரான்னு சொல்லிட்டு நாட்டை தலை தொங்கிருச்சு. லேடிஸோட அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே வந்து நட்டை கேட்கான், நீயா என்னோட ஆப்போனண்ட் சிக்கமர்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆப்போனண்டா எனக்கு ஒன்னும் தெரியாதான்னு சொல்றான் அவன். நான் வெறும் டாக்குமெண்ட்டை தான்டா கொடுக்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து அப்படின்னு முழிச்சு பார்க்கான். டெமாரி தான் நம்ம ஆப்போனண்டா இருப்பான்னு சொல்லிட்டு நட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை சொன்னடே சொல்றான், உன்னோட ஆப்போனண்ட் இங்கே ஒன்றும் இல்லை வெளியே இருக்காங்க போய் பாருன்னு சொல்லிட்டு உன்னை நருட்டை எட்டி பார்க்கான். பார்த்தா நம்மள கக்காஷி. உன்னை கக்காஷி சென்சே நீங்க எங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் அவன். உனக்கு கக்காஷி சொல்றான், நருட்டோ நீயும் நல்லா வளர்ந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நட்டை சந்தோஷப்படுறான் அவனை பார்த்துட்டு. நட்டை சொல்றான், நீங்க கொஞ்சம் கூட மாறல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்கான் அவன். உடனே அந்த பிரசண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். இதுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அடல்ட் படிக்க வேண்டிய புக்கை கொடுக்கான். மேக் அவுட் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் வரப்போகுது, அது 3 வருஷத்துக்குள்ள கதை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கான். உடனே கக்காஷி ஷாக்ல சந்தோஷமா இருக்கான் அவன். உடனே ஜிரே சென்சே டென்ஷன் ஆகுறாரு. இந்த முட்டாப்பேலுக்கு அதை பத்தி என்ன தெரியும் இந்த நர்ட்டோக்கு, அவன்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணே தெரியாம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். உனக்கு கக்காஷி அந்த புக்கை திறந்து பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்துல குதுகலிக்கான். உடனே வந்து லேடிஸோட சொல்றா, இப்போ வந்து ஃபன் பண்ண வேண்டிய நேரம் இல்லடா, முதல்ல உள்ள வாங்கடான்னு சொல்லிட்டு அவட்டுக்கு டென்ஷன்ல போய்கிட்டே இருக்கா. உடனே நட்ட கேட்கான், கக்காஷி சென்சே நீங்களே என்னோட ஆப்போனன்ட்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்றேன்னு சொல்றான் அவன். உடனே கக்காஷி கேட்கான், சக்ரா உன்னை பத்தி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கக்காஷி சொல்றான், என்னோட ஆப்போனன்ட் நான் யாரும் சூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேகமா குதிச்சுட்டு வரான். சக்குரா நருட்டோ நீங்க ரெண்டு தான் என்னோட ஆப்போனன்ட்னு சொல்லிட்டு உடனே நருட்டோ ஷாக் ஆகுறான், நீங்க என்னோட ஆப்போனன்ட்டான்னு சொல்லிட்டு. உடனே லேடிஸோட திரும்பிக்கிட்டு சொல்றா, நீங்க இவ்வளவு நேரம் ட்ரைனிங் எடுத்ததை நான் என்னன்னு பார்க்கணும். சக்குரா உன்னோட ட்ரைனிங்கை நீ காட்டு, நருட்டோ நீ எடுத்த ட்ரைனிங்கை நீ காட்டு, யார் பெஸ்ட்னு பாத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. உடனே உங்க டெஸ்ட் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சரி நருட்டோ நீ இப்போ வந்து இப்போ தான் ஊர்ல இருந்து வந்திருப்பா, அதனால நீ டயர்டா இருப்ப, நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே சடனா அங்கிருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான் அவன். உடனே சிசுனை கேட்க, அவன் எதுக்கு இங்கிறது வேகமா ஓடுறானான்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்குன்னு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சிக்கமாரு. அந்த புக்கை தான் படிக்க போறான்னு சொல்லிட்டு உடனே ஜிரேசன் நினைக்காரு, அவன் அந்த புக்கை படிக்க போனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அந்த புக்கு இது வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்குமே ரிலீஸ் ஆகல, அதனால தான் அவன் சந்தோஷத்துல போய் படிக்க போறான்னு சொல்லிட்டு உடனே நாட்டை டென்ஷன்ல வரான். தெரியாதனமா அந்த புக்கை கொடுத்துட்டேன், கக்காஷி போய் படிக்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே நாட்டை சடனா வந்து சிக்கமார்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், நீங்க ரெண்டு டேட்டிங்கா போறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. நான் இதுக்கு இவங்க கூட டேட்டிங் போக போறேன், நான் வந்து சுனின் எக்ஸாம்காண்டி வந்திருக்கேன், சாண்ட் வில்லேஜ் லீஃப் வில்லேஜ் சேர்ந்து நடத்த போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்ன சிக்கமர் சொல்றான், நான் தான் அந்த எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் அவன். தெரியாதனமா இதுக்குள்ள வர மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சுனின் எக்ஸாம்னு சொன்னோடனே நருட்டோ அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான். உன்னை சிக்கமர் கேட்கான், நீ என்ன பண்ண போற நருட்டோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை சிக்கமர் சொல்றான், இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா சுனினா இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே ஷாக் ஆயிட்டான், என்னது நான் மட்டுமான்னு சொல்லிட்டு. சக்குரா நீ சுனினா ஐடியான்னு கேட்கான். ஆமான்னு சொல்றான் அவன். உடனே வந்து சிக்கமர் சொல்றான், நான் டெமாரி கான்குரோ எல்லாருமே ஜொன்னின் ஐட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நருட்டோ ஷாக் ஆகுறான். அப்படின்னா காரா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சாண்ட் வில்லேஜை காட்டுறாங்க. உடனே ஒருத்தன் இந்த ஊரில் நடந்து வந்துட்டு இருக்கான், லார்ட் காசிகாக்கே மீட்டிங் உங்களுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம காரா காசிகாக்கேவே மாறிட்டான். எம்மா இதுவரை இன்னும் நருட்டோக்கு தெரியாது. உடனே நருட்டோ அதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறான், என்னது காரா வந்து காசிகாக்கேவே மாறிட்டானான்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். காரா உன் கூட நானும் போட்டி போடுவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நருட்டோ சொல்றான், வெயிட் பண்ணு காரா, ஒரு நாள் கண்டிப்பா நான் ஹோக்காகே மாறுவேன்னு சொல்றான் அவன். உடனே சக்கரை நினைக்க இவன் கண்டிப்பா மெச்சூரா தான் ஆயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. அப்புறம் கக்காஷி இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஜிரே செஞ்சு வராரு, அந்த புக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவன்கிட்ட. அதுக்கப்புறம் கக்காஷி ஜிரே செஞ்சு பேசிட்டு வராங்க. நருட்டோ நல்லா வளர்ந்துட்டானு கக்காஷி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட இதில் நீ சந்தேகப்படுறியா, உண்மையிலே நல்லா வளர்ந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கும் சில விஷயத்துல இருந்து டைமிங் கிடைச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். ஆனா கக்காஷி அப்படி ஷாக்லேயே பார்க்க என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காசிகாக்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆளுக்கு ட்ரைனிங் எடுத்தது லீஃப் வில்லேஜ் அவங்களும் ஒன்னா இணைஞ்சதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுனின் எக்ஸாம் வேற வந்துட்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் ஒன்னு யூரான் ஒருத்தன் பேசுறான், இப்போ ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. என்ன ரூமர்னு கேட்கான். அக்காட்ஸ்கி அப்படின்னு சொல்றான் அவன். அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் போய்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காரா அப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜிராய் சென்சே கக்காஷி அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உன்னை கக்காஷி கேட்கான், அப்பனா அக்காட்ஸ்கி அவங்க மூவ் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்றாரு ஜிராய் சென்சே. உடனே வந்து யூரா சொல்றான், எல்லாருமே எஸ்ராங் கிரிமினல் எல்லாருமே பிங்கோ புக்ல இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஃபர்ஸ்ட் உள்ளவன் வந்து இட்டாச்சி உச்சிகா, அவன் வந்து உச்சியா கிளானே அழிச்சவன் தான் அவன். அதுக்கப்புறம் கிசாமே ஹொசிகாகே, அவன் தான் 7 சோடா மிஸ்ட்ல ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன்.
அதுக்கப்புறம் ஒராச்சிமரு நம்ம வந்து கேசிக்காக கொண்டாமல அவனும் அதில் ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் உன்னை கக்காசி கேட்கான் அவங்களோட கோல் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை ஜிராய் சென்சி சொல்றாரு அதெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு 9 tail ஃபாக்ஸ் சக்கராவோட இது மட்டும் வேணும்னு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவங்களோட எண்ணம் ஏதோ தப்பா இருக்கு, அதனால நம்ம வந்து இதுல வந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதனால நம்ம ஊர்ல உள்ள செக்யூரிட்டி மட்டும் டைட் பண்ணுங்க, எப்பனாலும் அவனுக்கு வரலான்னு சொல்லிட்டு உடனே அந்த ஊர்ல உள்ள ஒரு ஜொனின்னு சொல்றான் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை யூரா சொல்றான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து லெஜெண்டரி சன்னின் ஜிராய் சென்சிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்றான் அவன். அதனால நம்ம ஊர்ல உள்ள எல்லா செக்யூரிட்டியும் நான் ரொம்ப டைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நம்மளோட ஆட்களை யாரும் அடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கருப்பு கோட்டும் சிகப்பு மேகமும் கொண்டு இருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அவன். அதனால அவங்கள்ட்ட பார்த்து தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்புவோன்னு சொல்லிட்டு. ஆனால் காரா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கான். உடனே ஒருத்தவங்க சொல்கிறான் யூரா உண்மையில் நீ அசைச்சிட்ட, உன்னோட பேச்சு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கவுன்சிலில் நான் 4 வருஷமாக வேலை பார்க்குறேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த ஊரில் நான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனாக அவன் கண்ணுலாம் கீறுது. என்னன்னு பார்த்தா அவன் சீல் வந்து உடையுது அவன் மண்டையிலேருந்து. அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க பொழுது. சடனாக அவன் தலைலாம் வலிக்கி. சரி அந்த நேரம் வந்துட்டு பொழுதுன்னு சொல்கிறான், என்னன்னு தான் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அக்காட்ஸ்கி ஆர்கனைசேஷன்லேருந்து 2 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க, யாருனே தெரில அவனுங்க. நம்ம மூமெண்ட்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த ஒராச்சி மாதிரி எல்லாத்தையும் போய் கக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அவன் ஒரு துரோகின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வரானுங்க 2 ரூபம். உடனே அவனுக்குள்ளே பேசிட்டு வரானுங்க, நீ ஒரு பேகை வச்சுக்கிட்டு ஒரு ஜிஞ்சுரிக்கு வந்து பிடிக்கலான்னு வாரியே, உன்னையெல்லாம் என்ன நம்புத மாதிரி தெரிறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட ஆர்ட்டை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறானுங்க. நம்மளோட ஆப்போனண்ட்டு 1 tail ஜிஞ்சுரிக்கியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அவன் கதையை முடிப்பேன்னு சொல்கிறான். பார்த்தா அவன் கையிலேருந்து ஏதோ வந்து கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நருட்டோ சக்கரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கக்காச்சி சென்சி எங்கடா போனார், எப்போ பார்த்தாலும் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே கக்காச்சி சென்சியா வந்துட்டாரு, நான் வந்து ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு போயிட்டேன் அதனால லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க, நீங்கள் எப்போ போல போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் கக்காச்சி வந்து ட்ரைனிங் எடுத்து கூட்டு வரான். உடனே நருட்டோ சந்தோஷப்படுறான், சின்ன வயசில் நம்ம இந்த இடத்துல தான் ட்ரைனிங் எடுத்தோன்னு சொல்லிட்டு. உடனே பழச அப்படியே யோசிச்சு பார்க்கான் அவன். உடனே அப்போ சொல்கிறாங்க அந்த 2 பெல்லை வந்து யார் அடிக்கீங்களோ அவங்க தான் இதில் வின்னரு அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உனக்கு கக்காச்சி சொல்கிறான் இதானே அவங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இடம்னு சொல்லிட்டு. உடனே அவள் சொல்கிறா இங்கே தான் ஸ்குவாட் 7 உருவாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சோகமாயிட்டாங்க சடனாக. அந்த டைமில் சாஸ்கி வேறு நம்ம கூட இருந்தான்னு சொல்லிட்டு. உடனே சக்கரா பழச நினச்சி பார்க்கா. உடனே வந்து சக்கரா சொல்கிறா சாஸ்கி இங்கேருந்து நீ போனீனா நான் இங்கேருந்து கத்த ஆரம்பிச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து சாஸ்கி பின்னாடி வந்துட்டு நீ பண்ணதுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு அடித்து தூக்கி விட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். அதுக்கப்புறம் நருட்டோ அவன் பழச நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கின்னு சொல்லிட்டு கத்துனதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். அவங்க கூட சண்டை போட்டதெல்லாம் சாஸ்கி பேர சொன்னோடனே 3 பேருமே சாஞ்சிட்டாங்க. சடனாக ஒரு பெல் சத்தம் கேட்டுன்னு நருட்டோ முழிக்கான். உடனே அந்த டைமில் இந்த பெல் மேட்ச் தான் வச்சேன், இப்போ இந்த பெல் மேட்ச் தான் வச்சிருக்கேன் வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கக்காசி சொல்கிறான் அப்போ சொன்ன ரூல்ஸ் தான் இப்போவும், அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யார் பெல் அடிக்கிறீங்களோ அவங்க தான் இதுலன்ட்டு. உனக்கு கக்காசி அப்போ சொல்லிருக்கான் இந்த பெல்லுக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த ஒரு பெல்லை மட்டும் எடுத்தா போதுன்னு சொல்லியிருக்கான் அவன். நீங்கள் என்னை கொல்ற அளவுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த பெல்லை எடுத்தால் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்கான் அவன். உங்களுக்கு நாளைக்கு வர டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க டீமே தயாராகுது. உன்னை கக்காசி கேட்க ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு உடனே நாட்டை சொல்கிறா இன்னும் அந்த புக்கை படிக்க போகிறீங்க, இனிமேல் படிக்க வேண்டியதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. நான் முந்தி மாதிரி சாதாரணமாக இருக்க போதில்ல, இனிமேல் நான் சீரியஸாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஷர்ரிங்கன்னு ஓப்பன் ஆகுறான் தலைவன். அதுக்கப்புறம் சாண்ட் வில்லேஜ் கட்டுறாங்க. அப்புறம் எல்லாரும் செக்யூரிட்டி அலாட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 2 பேரும் இங்கே தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க அசால்ட்டா. உடனே பார்க்கணுங்க கருப்பு கோட்டு சிகப்பு மேகம் இவனுக்கு தான் அக்காட்ஸ்கின்னு சொல்லிட்டு கேப்டன் யூரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே கேப்டன் யூரா அமைதியாகவே இருக்கான். நீங்கள் சொன்ன ஆர்கனைசேஷன் காரணங்க வந்துட்டானுன்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்கிறான் கவலைப்படாதீங்க சீக்கிரம் முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு. உடனே அவனுக்கு அசால்ட்டாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அந்த 2 பேரும் வரானுங்க. கேப்டன் யூரா அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாவனும் செத்து கிடக்கானுங்க. பார்த்தா கேப்டன் யூரா எல்லாவனையும் கொண்டு எரிஞ்சிட்டான். பார்த்தா அக்காட்ஸ்கியில் அவனும் ஒரு ஆளு போலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா லார்ட் சாசூரின்னு சொல்கிறான் ஒருத்தனை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கக்காசி கட்டுறானுங்க. எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிராய் சென்சியை வெயிட் பண்ணுறாரு, சிசுனே வெயிட் பண்ணுறா, சுனாடே வெயிட் பண்ணுறா. இவங்க எப்படி ட்ரைனிங் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே பெல் சத்தம் கட்டனே எதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நருட்டோ அனல் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. See you, bye.